இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜியோ ஹாட் ஸ்டார்ல ஓடிட்டு இருக்கிற நடு சென்டர் தமிழ் வெப் சீரிஸோட விமர்சனம். இந்த சீரீஸ்ல எஸ்கே சூர்யா, விஜய் சேதுபதியோட மகனான சூர்யா சேதுபதி, சாரா பிளாக், ஆஷா சரத் இப்படி பலரும் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. கூடவே கேமியோ ரோல்ஸ்ல சசிகுமார், கலையரசன், டெல்லி கணேஷ், ரெஜினா கசன்ட்ரா, இளவரசு, மைம் கோபி இப்படி பல தெரிஞ்ச முகங்களும் அப்பப்போ சைடு ரோல்ல வந்துட்டு போவாங்க. ஒரு 17 எபிசோடு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஒன்னொன்னு இருக்கும் மோஸ்ட்லி. இந்த வெப் சீரிஸை எழுதி இயக்கினது நரு நாராயணன். நடு சென்டர் இந்த கம்மிங் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடலசன்ட் பருவத்தில் ஒரு 16-17 வயசு உள்ள பசங்களை சுற்றி பின்னப்பட்ட ஒரு கதை. எஸ்கே சூர்யா நடித்த ஜேகே பாத்திரம் தான் மெயின் ஹீரோ மாதிரி. பெரிய பணக்கார பசங்க படிக்கக்கூட பள்ளியில் நேஷ்னல் லெவலில் பாஸ்கெட் பால் விளையாடின பிளேயரான ஜேகே சில பிரச்சனைகள்னால அந்த ஸ்கூல்லேருந்து ரொம்ப சாதாரணமான ஒரு லோக்கல் ஸ்கூலில் சேர்ற நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. இந்த ஸ்கூலோட வைஸ் பிரின்சிபல் தான் திருஷ்யம்ல நடிச்ச ஆஷா சரத், பார்வதி அப்படிங்கிற பாத்திரத்துல இவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு காலத்துல ஓகேயா இருந்த அந்த பள்ளியில இப்போ அடிதடி, ரவுடியிசம், சிகரெட்டு, கஞ்சா அப்படின்னு அந்த ஏரியாவிலேயே ஒரு கெட்ட பேரோட தான் இந்த பள்ளி இருக்கு. இருந்தாலும் இந்த பள்ளியை எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து உள்ள இருக்கிற இந்த வயலன்ஸ் எல்லாம் மாத்தி ஸ்போர்ட்ஸ் மாதிரி விஷயங்கள்ல பசங்களை சேனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறாங்க இந்த வைஸ் பிரின்சிபல். அதனால பெரிய பாஸ்கெட் பால் பிளேயரான ஜேகேய அவர் எக்ஸ்பெல் ஆகி இருந்தாலும் தன் ஸ்கூல்ல ஒரு ரிஸ்க் எடுத்து சேர்த்துக்கிறாங்க. ஆனா ஜேகேவால அந்த ஸ்கூல்ல அந்த பசங்களோட செட் ஆக முடியல. அந்த பசங்களோட பழக்க வழக்கங்கள், சூழல், வாழ்க்கை முறை இதையெல்லாம் ஜேகே படிச்சுட்டு வந்த அந்த பெரிய ஸ்கூல் அளவுக்கு இல்லை. அவங்களும் ஜேகேவை ஏத்துக்கல. இதனால பாஸ்கெட் பால் டீம் ஸ்டார்ட் பண்றது போய் ஜேகேயுமே அடிதடி அப்படின்ற பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறாரு. இந்த ஸ்கூல்ல இருந்தும் டிசி வாங்குற நிலைமைக்கு போயிடுறாரு. இதுக்கப்புறம் கடினமா முயற்சி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா தனக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அவங்கள ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி கோச்சு, யூனிஃபார்ம்னு எதுவுமே இல்லாத நிலைமையிலையும் ஸ்கூல் டீமை தயார் செய்கிறாரு ஜேகே. இதில் இவர் சந்தித்த நண்பர்கள், பகைவர்கள், சம்பவங்கள், சோதனைகள், வேதனைகள் அப்படின்னு கதை நகருது. கடைசியில் என்னாச்சு? இதுதான் நடு சென்டரோட மூலக்கதை. இதில் பல பல கிளைக்கதைகள்லாம் உண்டு. ஒரு 15-20 பாத்திரங்கள், மோஸ்ட்லி டீனேஜ் பசங்க. இது தவிர ஒரு 5-6 பெரியவங்க. பெரியவங்க அப்படின்னு நான் சொல்றது டீச்சர்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ் பாத்திரங்கள். இதுல சசிகுமார் தவிர கலையரசன், மைம் கோபி இவங்கெல்லாம் கோச் மாதிரி பாத்திரங்கள். இது தவிர டெல்லி கணேஷ், இளவரசு இப்படி பலரும் பேரண்ட்ஸ் மாதிரி பாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்த சீரீஸோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தா மோஸ்ட்லி பொழுதுபோக்கா என்கேஜிங்கா தான் கதை நகரும். அதுக்கு ஒரு காரணம் மோஸ்ட் ஆஃப் த ஆக்டர்ஸ் இந்த டீனேஜ் பசங்க மாதிரியே கன்வின்சிங்காகவே இருக்காங்க. அடுத்தது இதோடைய செட்டிங், லொகேஷன், காஸ்டியூம், வசனங்கள் இது எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கிறது தான். டீனேஜ் பசங்களோட வாழ்க்கையை க்ளோஸா நம்ம அப்சர்வ் பண்ற மாதிரியான ஒரு எஃபெக்டை சீரீஸ் முழுக்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு டைரக்டருக்கு பாராட்டுகள். அடுத்தது பாத்திரங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பாத்திரங்கள் எல்லாரையுமே முடிஞ்ச அளவுக்கு அகாமடேட் பண்ணி எழுதியிருக்காரு டைரக்டர். நிறைய பாத்திரங்கள் நல்லாவே எழுதப்பட்டிருக்கு, ரியலிஸ்டிக்காவும் வந்திருக்கு. இத்தனை பாத்திரங்கள் எதுக்கு அப்படின்னு நம்ம கேட்டா டைரக்டருடைய குறிக்கோள் இந்த கிரிக்கெட்டு, பாஸ்கெட் பால், கபடி அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் கதை சொல்றது இல்லை. இந்த பாஸ்கெட் பால் ஒரு எக்ஸ்கியூஸ் தான், அது எந்த ஸ்போர்ட் ஆகுனாலும் இருந்திருக்கலாம். நான் நினைக்கிறேன் இயக்குனர் நாராயணன் ஒரு லிஸ்ட் போட்டிருக்காரு, டீனேஜ் பசங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்னு. ஒரு 50-60 பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இது எல்லாத்த பத்தியும் தன் சீரியல்ல பேசியே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அப்போ அத்தனை பிரச்சனைகளையும் 2-3 பாத்திரங்களை வச்சு எப்படி சொல்ல முடியும்? அதனால ஒரு 15-20 பாத்திரங்களை போட்டு ஆளுக்கு 2-3 பிரச்சனைகளை பிரிச்சு கொடுத்து அது மூலமா தான் சொல்ல வந்த கதையை சொல்லியிருக்காரு. பசங்களுக்குள்ள போட்டி, ரொமான்ஸு, டீச்சர் மேல இன்ஃபாச்சுவேஷன், இந்த சிகரெட்டு, கஞ்சாங்கிற பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஷிப்பு, துரோகம், மென்டல் இல்னஸ், குடும்ப பிரச்சனை, வறுமை இப்படி ஒரு பெரிய பட்டியல்.
இதுல சில விஷயங்கள் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. சம்பவங்கள், பாத்திரங்கள், வசனங்கள் அத ரொம்ப அழகாவே வெளிப்படுத்தியிருக்கு. ஆனா சில விஷயங்கள் அந்த அளவுக்கு வெளிப்படையா காட்டாம கொஞ்சம் இலைமறைகாயா சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது என்னங்கிறது சீரியல பார்த்தா உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் முகம் சுளிக்கிற வகையில கூட சில காட்சிகள்லாம் இருக்கு. ஆனா இதையும் மீறி பல விஷயங்கள அழகாவே டைரக்டர் சொல்லியிருக்காரு. எஸ்பெஷலி யாருமே இதுவரைக்கும் ஹேண்டில் பண்ணாத முஸ்லிம் ஃபேமிலி பெண்ணோட பாத்திரம், அவங்களுடைய சமூகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அத ஃபேஸ் பண்ற சாரா பிளாக்கோட பாத்திரம் மூலமா ரொம்பவே நல்லா சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். பாராட்டுகள். குறைன்னு சொன்னோம்னா, முதல் பெரிய குறை எடிட்டிங் தான். இத்தன கதை, கிளைக்கதைகள்லாம் வச்சு, ஒரு நல்ல ஃப்ளோவோட கோர்வையா இந்த சீரிஸ குடுக்க தவறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே ஜம்பியான, ஜாரிங்கான எடிட்டிங். திடீர் திடீர்னு காட்சிகள் மாறும். சம்மந்தம் இல்லாம ஃபிளாஷ் கட்ஸு, சீன் சேஞ்சஸ்லாம் இருக்கும். 2 பாத்திரங்களுக்கு நடுவுல சண்டை நடக்கும். பெரிய சண்டை. 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்படின்னே தெரியாது. சரி, ஏதோ சமாதானமா போயிட்டாங்க. சின்ன பசங்க தானே அப்படின்னு நம்ம நெனச்சா, அடுத்த 5 நிமிஷத்துல பழைய சண்டை தொடரும். அப்பதான் நமக்கு தெரியும் இது எடிட்டிங் பிரச்சனைன்னு. இது மாரி தொடர்பே இல்லாத சில காட்சிகள் திடீர்னு வரும். ஷூட் பண்ண எல்லா காட்சிகளையும் வீணாக்காம எப்படியாவது கதைக்குள்ள சேர்த்துடணும் அப்படின்னு எடிட்டரும், டைரக்டரும் முயற்சி பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு சீரியல் ரொம்பவே கத்துக்குட்டித்தனமா இருக்கிற ஒரு எஃபெக்ட்டை இது குடுக்குது. இது ஒரு பெரிய பிளண்டர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்த பிரச்சனை நெறைய லாஜிக் ஓட்டைகள். உதாரணத்துக்கு இந்த ஹீரோ ஜே.கே. பாத்திரம் சாதாரண நடுத்தர வகுப்பை சேர்ந்தவர் தான். ஆனா, இவரு BMW கார்லலாம் பசங்க வந்து இறங்குற மாரி ஒரு ஸ்கூல்ல முதல்ல எப்படி படிச்சாரு? அப்படிங்கிறது நமக்கு சரியா சொல்லப்படல. அதே மாரி இப்ப படிக்கிற ஸ்கூலு பார்க்க ஒரு அரசு பள்ளி மாரி தான் இருக்கு. ஆனா, சில விஷயங்கள பார்த்தா அது பிரைவேட் ஸ்கூல் மாரியும் இருக்கு. இது சரியாவே ஜெல் ஆக மாட்டேங்குது. தவிர எல்லாருமே +1, +2 படிக்கிற பசங்க. இருந்தாலும் ஒரு முறை கூட பாடம், கிளாஸு, பரீட்சை, மார்க்குன்னு மருந்துக்கு கூட யாருமே டீச்சரோ, பேரண்ட்ஸோ பேசவே மாட்டாங்க. இது நம்ம ஊர்ல எங்கேயாவது நடக்குமா? ஒரு பாத்திரத்தோட அப்பா பையன டைரக்ட்டா ஐபிஎஸ் பரீட்சை எழுதுற கோச்சிங் கிளாஸ்க்கு அனுப்புறாரு. அது டிகிரி முடிச்ச பிறகு தான் எழுத வேண்டிய ஒரு பரீட்சை. இது கூடவா டைரக்டருக்கு தெரியாது? இப்படி எண்ணில் அடங்காத லாஜிக் பிரச்சனைகள் கதை முழுக்க இருக்கு. இது எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு தான் இந்த சீரியல பார்த்தாகணும். மத்தபடி நடிப்புன்னு பார்த்தா, எஸ்.கே. சூர்யா, சாரா பிளாக்கு மற்றும் இந்த குரு, காளி, ஏபல் இந்த மாரி பல பசங்களா நடிச்ச பாத்திரங்கள் எல்லாருமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். சந்துருவா நடிச்ச சூர்யா சேதுபதிக்கு நல்ல ஒரு பாத்திரம் தான். ஆனா, அவருடைய நடிப்பு ரொம்பவே சுமார். மத்தபடி பெரியவங்க பாத்திரத்துல வர ஆஷா சரத், சசிகுமார் இவங்க எல்லாமே எஸ்டாபிளிஷ்டு ஆக்டர்ஸ வழக்கமான ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ இவங்கலாம் குடுத்துருக்காங்க. அப்ப இந்த சீரிஸ பார்க்கலாமா வேணாமான்னா, நடு சென்டர் ஒரு மிக்ஸ்டு பேக். சில போர்ஷன்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய வகையில பொழுதுபோக்காவே இருக்கு. சில போர்ஷன்ஸ் ரொம்பவே சுமாரா தான் இருக்கு. இந்த ஜான்ரா கதை பிடிச்சவங்க கண்டிப்பா பார்க்கலாம். ஜெனரல் ஆடியன்ஸுக்கும் மோஸ்ட்லி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா, ஆழமான சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு வெல் மேட் சீரியல எதிர்பார்க்கிறவங்க கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. டீனேஜ் பசங்களோட பிரச்சனைகள ஒரு மேலோட்டமா தான் இந்த சீரியல் சொல்லுதே தவிர, டீப்பா அதுக்குள்ள போய் அத அனலைஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரிலாம் இந்த கதை இல்ல. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க குடும்பத்தோடயே, உங்க டீனேஜ் பசங்களோடயே பார்க்கலாம். ஆனா, சில காட்சிகள் கொஞ்சம் முகம் சுளிக்கிற வகையில இருக்கு. பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. இந்த சீரிஸுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.